தாய் கிழவி. அந்த படம் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, நேத்து பலரோட ஸ்பீச் கேட்கும்போது ஓகே. ஏதோ ப்ராமிசிங்கான படம் வர ஃபீல் இருக்கு. எக்ஸலண்டான ஒரு ட்ரெய்லர் அது. ஆத்தா மூளைக்கு எடுத்த போட்டா இதுல ஏதாவது இடங்கடம் தெரிய வாய்ப்பு இருக்கா? படம் முடிஞ்ச பிறகு இண்டஸ்ட்ரி முழுக்க ஒரு பெரிய டாக். இது போல ஒரு படம் இதுக்கு முன்னாடியும் வந்ததில்லை, இதுக்கு பிறகும் வரப்போறதில்லை. இப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டரான ஒரு படமா இது இருக்குங்கிற அளவுக்கு படம் பார்த்தவங்க சொல்றாங்க. செல்வன் நீ என்னடா? விஜய் கட்சி தாவேகா 18வது வார்டு செயலாளர். ஆனா இந்த மேக்கப் பார்க்கும்போது ஒரு இது இருந்தது. லிட்டரலா நம்ம கமல் சாரோட படங்கள்ல தான் மேக்கப் பத்தி பேசுவோம். ஆனா கமல் சாரே இந்த படத்தோட மேக்கப் பத்தியும் சரி, இந்த படத்தை பத்தியும் சரி சிலாகிச்சு பேசுறத பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் இந்த மேக்கப் டெஸ்ட் எடுத்து அவருக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க. ம். அவரும் மிரண்டு விட்டாரா? சிவகார்த்திகேயன் அவர்கள், நான் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பண்ணணும்னு வந்திருக்கேன். ஆனா வந்து இதுக்கு இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய தடைகள் வருது அப்படின்னு கொஞ்சம் ஓப்பனா பேசின மாதிரி தெரிஞ்சது. இல்லைங்க, சமீபத்தில் விஜய் ரசிகர்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய மோதல் வந்துச்சு. ஸோ அதைத்தான் வந்து அவர் சொல்ல வந்திருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து ரொம்ப மனசே ஃபுல்ஃபில் ஆகி நிற்கிறார். இதுக்காக தான் நான் வந்தேங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறார். இந்த படம் அடைய போகிற ஹிட் வந்து இந்தியா முழுக்க இது எவ்வளோ டப்பிங் ஆகி போகுதுன்னு பாருங்கள். ஆனால் எல்லா பக்கமும் எதிர்பார்த்தது வெங்கட் பிரபு தான் அடுத்து இயக்க போகிறார். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட வெளியாகி நம்மளும் முன்னாடி பேசியிருந்தோம். அதுக்கு என்னென்னா இந்த 2 படம் ஓடாமல் போனது தான் சிவகார்த்திகேயன். வெங்கட் பிரபு படம் வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகம். இந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகளுக்கு 1 நிமிஷத்துக்கு 1 கோடி ரூபா செலவாகுது.